இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளை, இப்பொழுது நாம் எஸ்தர் புத்தகத்துக்கு வருகிறோம். இந்த எஸ்தர் புத்தகமானது கிமு 5ஆம் நூற்றாண்டில் உருவானது. இது கிரேக்க மொழியிலிருந்து வெளிவந்ததாக காணப்படுகிறது. இது எஸ்தர் வழியாக எவ்வாறு கடவுள் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை கொடுக்கிறார் என்றதை உள்வாங்கப்படுகிறது. இந்த முதல் அதிகாரமானது மொர்தெகாய் அவனுடைய கனவு, அதனுடைய அழிவை பற்றியும் ஒரு கனவு காண்கிறான். அதன் வழியாக அரசனை காப்பாற்றக்கூடிய சூழலையும் அவன் எடுத்து வைக்கிறது. அதோடு அரசன் அகஸ்வேருடைய அந்த ஒரு வாழ்க்கையை, முக்கியமாக அவருடைய அரசி வஸ்தி அவர் கூப்பிட்டு வராததுனால அங்கே ஒரு பெரிய குழப்பம் நேரிடுகிறது. இங்க அரசன் ஒரு மிகப்பெரிய இழிவுக்கு உள்ளானது போல எண்ணிக்கொண்டு சட்டத்தையே மாற்றுகிறான். இங்கே தான் நம்ம பார்க்குறோம், முக்கியமாக ஆண்கள் எல்லாம் ஏதோ பெண்களை அடக்கி ஆளணும் என்ற ஒரு சட்டத்தை பிரபிக்கக்கூடிய ஒரு சூழலையும் இந்த அதிகாரம் எடுத்து வைக்கிறது. இதில் இந்த அதிகாரத்தில் இந்தியா என்ற வார்த்தையும் இந்த ஒரு நூலில் நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த அதிகாரத்தை உள்வாங்கும் பொழுது இந்த அடக்குமுறை இன்னும் நம்மிடம் இருக்கிறதா என்பதை உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். அகஸ்தவேரு மாமன்னருடைய ஆட்சியின் 2ஆம் ஆண்டில் நீசான் மாதம் முதல் நாள் மொர்தெகாய் ஒரு கனவு கண்டார். அவர் பெஞ்சமின் குலத்தை சேர்ந்த கீசு என்பவனுடைய கொள்ளு பேரனும் சிமையி என்பவனுடைய பேரனும் யாயீரின் மகனும் ஆவார். சூசா நகரில் வாழ்ந்து வந்த அவர் ஒரு யூதர். அரசவையில் பணிபுரிந்தவர்களுள் தலை சிறந்தவர். பாபிலோனிய மன்னராகிய நெபுக்கட்நேசர் யூதேயா நாட்டு அரசனாகிய எக்கோனியாவுடன் எருசலேமிலிருந்து சிறைப்படுத்தி கொண்டு சென்ற கைதிகளில் அவனும் ஒருவர். அவர் கண்ட கனவு இதுதான்: பேரொழியும் இரைச்சலும் இடி முழக்கமும் நிலநடுக்கமும் கொந்தளிப்பும் மண்ணுலகின் மீது உண்டாயின. 2 பெரிய அரக்க பாம்புகள் எழுந்து வந்தன. அவை ஒன்றோடு ஒன்று போரிட முனைந்து பேரொளி எழுப்பின. அவற்றின் பேரொளியால் நீதியின் மக்களுக்கு எதிராக எல்லா நாடுகளும் முன்னேற்பாடாயின. மண்ணுலகின் மீது இருண்டும் காரிருளும் துன்பமும் கொடுந்துயரமும் பேரிடரும் கொந்தளிப்பும் நிலவிய நாள் அது. நீதியின் மக்கள் அனைவரும் தங்களுக்கு வரவிருந்த அந்த தீமைகளை பற்றி அஞ்சி கலங்கினார்கள். சாவுக்கு தங்களை ஆயத்தமாக்கி கொண்டு கடவுளை நோக்கி கதறி அழுதார்கள். அதன் விளைவாக ஒரு சிறிய ஊற்றிலிருந்து ஒரு பெரிய ஆறு தோன்ற அதில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கதிரவன் எழ ஒளி உண்டாயிற்று. தாழ்ந்தோர் உயர்த்தப்பட்டு மேலோரை விளக்கினர். கடவுள் செய்ய திட்டமிட்டிருந்ததை கனவில் கண்ட மொர்தெகாய் விழித்தெழுந்தார். அன்று பகல் முழுவதும் அதை பற்றி உள்ளத்தில் சிந்தித்து அதன் பொருளை நுணுக்கமாக காண முயன்றார். மன்னருடைய அலுவலர்களும் அரண்மனை காவலர்களுமான கபத்தா தாரா ஆகிய இருவருடன் மொர்தெகாய் அரண்மனை முற்றத்தில் இளைப்பாறிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் அவர்களினுடைய உரையாடலை கேட்க நேர்ந்தது. அவர் அவர்களின் சூழ்ச்சிகளை ஆராய்ந்து அவர்கள் அகஸ்தவேரு மன்னரை கொல்ல ஏற்பாடு செய்து கொண்டிருந்ததை அறிந்தார். எனவே மன்னரிடம் அவர்களை பற்றி எடுத்துரைத்தார். மன்னர் அவ்விரண்டு அலுவலர்களையும் விசாரித்த போது அவர்கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். மன்னர் இவற்றையெல்லாம் தம் குறிப்பேட்டில் எழுதி வைத்தார். மொர்தெகாயும் இவற்றை குறித்து வைத்து கொண்டார். மொர்தெகாய் அரசவையில் பணியாற்ற வேண்டும் என்று மன்னர் ஆணை பிறப்பித்து அவரது தொண்டுக்காக பரிசுகள் வழங்கினார். ஆனால் பூகையானாகிய அம்மாத்தா என்பவனின் மகனும் மன்னரிடம் உயர் மதிப்பு பெற்று திகழ்வனுமான ஆமான் அவ்வலுவலர்கள் இருவரையும் முன்னிட்டு மொர்தெகாய்க்கும் அவருடைய இனத்தாருக்கும் தீங்கு விளைவிக்க முயன்று வந்தான். அகஸ்வேரின் காலத்தில் நிகழ்ந்தவை இவையே.
மன்னர் அகஸ்வேரு இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை இருந்த 127 மாநிலங்களையும் ஆட்சி செய்தார். அப்போது அவர் தலைநகராகிய சூசானியும் அரசு கட்டிலில் அமர்ந்து ஆட்சி புரிந்து வந்தார். 3ஆம் ஆண்டில் தம் குறுநில மன்னர்கள் அலுவலர் அனைவருக்கும் அவர் விருந்தொன்று அளித்தார். பெர்சியா மேதிய படை தளபதிகளும் உயர் குடிமக்களும் மாநில தலைவர்களும் அவர் முன் வந்திருந்தார்கள். தம் அரசின் செல்வ செழிப்பினையும் தம் மாண்பின் மேன்மையையும் பெருமையையும் அவர் 180 நாட்கள் விளம்பரப்படுத்தி கொண்டிருந்தார். அந்நாட்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற பின் தலைநகர் சூசானிலிருந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைத்து மக்களுக்கும் அரச அரண்மனை தோட்ட வளாகத்தில் 7 நாட்களுக்கு அவர் விருந்தளித்தார். அங்கு வெண்ணிற நீல நிற தொங்கு திரைகள் வெள்ளி தண்டுகளிலும் வெண்ணிற பளிங்கு தூண்களிலும் மென் துகிலாலும் கரும் சிவப்பு பட்டாலும் பிணைக்கப்பெற்றிருந்தன. வெண்ணில கற்கள், பளிங்கு, முத்துக்கள், விலை மதிப்பற்ற கற்கள் ஆகியவை பதிக்கப்பெற்ற பல வண்ண தளத்தின் மீது பொன் வெள்ளி இலைகள் பதித்த மஞ்சள்கள் இருந்தன. வெவ்வேறு வகையான பொற்கிண்ணங்களில் அனைவருக்கும் திராட்சை மது வழங்கப்பட்டது. அரச மேன்மைக்கு ஏற்ப உயர்தர திராட்சை மது வழங்கப்பட்டது. பெருமளவில் திராட்சை மது அருந்துதல் சட்டப்படி ஏற்புடையதாக இருந்தது. ஒருவரும் வற்புறுத்தப்படவும் இல்லை. விருந்தினருடைய விருப்பத்திற்கு இணங்க பரிமாறுமாறு அரண்மனையின் தலைமை அலுவலர்களுக்கு மன்னர் கட்டளையிட்டிருந்தார். அவ்வாறே அரசி வஸ்தியும் மன்னர் அகஸ்வேருவினுடைய பெண்டீர்களுக்கும் விருந்தளித்தார். 7ஆம் நாளன்று திராட்சை மதுவினால் மனம் பூரித்திருந்த மன்னர் அகஸ்வேரு தமக்கு ஏவல் செய்த அன்னகர்களான மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேர்த்தார், கர்கசு ஆகியோருக்கு கட்டளையிட்டு பேரழகியான அரசி வஸ்தியின் எழிலை மக்களும் தலைவர்களும் காணுமாறு அவரை அரச மகுடம் சூட்டப்பட்டவராக தம்முன் அழைத்து வரும்படி பணித்தார். அரசி வஸ்தியோ அன்னகர்களினுடைய வழியாக வந்த மன்னனுடைய சொல்லுக்கு இணங்க மறுத்துவிட்டார். எனவே மன்னர் கடுஞ்சின்னமுற்றார். பெரும் கோபக்கணல் அவர் மனதில் பற்றி எறிந்தது. உடனே அவர் காலங்கள் பற்றிய நுண்ணறிவுடைய ஞானிகளிடம் கலந்துரையாடினார். ஏனெனில் சட்டங்களிலும் தொழில் முறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களிடம் கலந்துரையாடுவது மன்னருடைய வழக்கம். பெர்சியாவையும் மேதியாவையும் சார்ந்த கர்சனா, சேத்தார், அதிமாத்யா, தர்சீசு, மெரேசு, மர்சனா, மெமுகான் ஆகிய 7 தலைவர்களும் மன்னரும் மிக நெருக்கமானவர்கள். ஆட்சி பொறுப்பில் முதன்மை பெற்றவர்கள். அவர்கள் மன்னருடைய முக மாற்றத்தை கண்டார்கள். மன்னர் அகஸ்வேரு அன்னகர்களுடைய வழியாக நான் இட்டந்த கட்டளைப்படி செய்ய மறுத்த அரசி வஸ்துக்கு சட்டப்படி செய்ய வேண்டியது என்ன என்று அவர்களிடம் வினவினார். மன்னருக்கும் ஏனைய தலைவர்களுக்கு முன்பாக மிமுகான் கூறியது, அரசி வஸ்தி மன்னருக்கு எதிராக மட்டுமின்றி தலைவர் அனைவருக்கும் எதிராகவும் அகஸ்வேருவினுடைய ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநில மக்களுக்கு எதிராகவும் தவறிழைத்து விட்டார். அரசி வஸ்தியினுடைய நடத்தை எல்லா பெண்களுக்கும் தெரிய வரும். அவர்களுடைய பார்வையில் அவர்களின் கணவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். ஏனெனில் அவர்கள் மன்னர் அகஸ்வேரு அவரை தம் முன் வருமாறு பணித்தும் கூட அவர் முன் அவர் வரவில்லையே என்பார்கள். இன்றைய அரசினுடைய நடத்தை பற்றி கேள்வியுறும் பெர்சியா மேதியா இளவரசியரும் தம் தலைவர்களிடம் இது போன்றே கூறுவர். ஆதலில் ஏளனத்திற்கும் சினத்திற்கும் முடிவே இராது. எனவே அரசே, உமக்கு நலமெனப்படின் தங்கள் ஆணை ஒன்று பிறப்பிக்க
வேண்டும். அவ்வாணை பெர்சியா மேதியா சட்டங்களில் நிலையாய் இருக்கும்படி எழுதப்படுதல் வேண்டும். மன்னராகிய தங்கள் முன் வஸ்தி இனி வருதல் கூடாது. அவரது அரசுரிமையை அவரை காட்டிலும் சிறந்த ஒருவருக்கு நீவீர் கொடுப்பீராக. மன்னரால் பிறப்பிக்கப்படும் இந்த ஆணை உமது ஆட்சிக்கு உட்பட பறந்து கிடக்கும் நாடுகளில் அறிவிக்கப்பட்டவுடன் சிறியோர் பெரியோர் அனைவரின் மனைவியரும் தம் கணவர்களுக்கு மரியாதை செலுத்துவர். இவ்வார்த்தை மன்னனுடைய பார்வையிலும் தலைவனுடைய பார்வையிலும் நலமென தோன்றியது. மிமுக்கானினுடைய கருத்திற்கு ஏற்ப மன்னர் செயல்பட்டார். அவர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் அவரவர் மாநில வடிவாரியாகவும் ஒவ்வொரு மக்களினத்திற்கும் அதனதன் மொழி வாரியாகவும் எழுதிய மடல்களில் ஒவ்வொரு ஆண்மகனும் தனது வீட்டில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.